உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம ரெகுலராக மூவி ரிவ்யூ வீடியோலாம் போகிறது கிடையாது. நான் பார்க்கிற நல்ல சிறந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த மூவி ரிவ்யூவை செய்வேன். ஸோ நான் பார்த்த நல்ல படங்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்து ஆகணும் இல்லையா? அந்த படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் சமீபத்தில் பார்த்த படம் தண்டகாரண்யம். இந்த படம் ஃபேக் நக்சல் என்கவுண்டர் பற்றின ஒரு படம். இந்த அரசாங்கத்தினால உண்மையான நக்சல்களை பிடிக்க முடியாமல் இந்த மாதிரியான ஃபேக் நக்சல் என்கவுண்டர்ஸ்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத முழுமையான ஒரு கதையாக எடுத்து இயக்கியிருக்கிறாரு அதியன் ஆதிரை அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த படம் பேச போகிற முழு கருத்துமே இந்த ஃபேக் என்கவுண்டருக்கு பின்னாடி நடக்கிற ஸ்கேம் என்ன அப்படிங்கிறதையும், ஒரு நக்சலுங்கிறவன் எப்படி உருவாகிறான் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிறத பற்றியும் மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த கதை பேசியிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் ப்ரெசண்ட்டாக நல்ல ஒரு அருமையான ஒரு படமாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்பொழுது நீங்கள் கூட ஒரு கட்டத்தில் இந்த படத்துக்குள்ளே போய் சாதாரண ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இதை கவர்மெண்ட்டை எதிர்த்து எப்படி தான் வாழ்வான் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம நாட்டில் நடக்குதா, இல்லை இது ஒருத்தருடைய கற்பனை அப்படிங்கிறத தாண்டி உண்மையே நடந்த ஒரு விஷயத்தை தான் மாடலாக வச்சு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இதை நான் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்.